ஓம் சாந்தி. நான் பரமபிதா பரமாத்மாவின் அன்புத் துளியால் ஆனதொரு ஜோதி புள்ளி ஆத்மா. பாபாவின் தூய நினைவில் நான் என் உண்மையான ஜீவபதத்தை உணர்ந்தேன். ஞானம் எனக்கு வழிகாட்டும் ஒளியாய் செயல்படுகிறது. அந்த ஞானத்திலிருந்து விழித்தெழுந்ததுதான் அனைத்து தெய்வீக குணங்களும். ஆன்மீக ஞானத்தினால் எனது ஆன்மாவின் எல்லா தளங்களிலும் ஆற்றல்களும் ஆனந்தமும் ஆனந்தத்தின் அதிர்வுகளும் இயற்கையாகவே உருவாகின்றன. நானே தூய தன்மை, அன்பு, ஞானம், சக்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆழ்ந்த அமைதியின் சொரூபம ஆத்மா. நான் பாபாவின் நினைவில் நிலைத்து சிந்தனையிலும் செயல்பாடுகளிலும் தூய்மையுடன் ஆன்மீக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது சிந்தனைகளை மாற்றியமைப்பதன் மூலம் பழைய சன்ஸ்காரங்களைக் கரைத்து புதிய தெய்வீக இயல்புகளை ஏற்றுள்ளேன். என் மனமும் புத்தியும் பாபாவின் நினைவில் உறுதியாய் நிலைத்திருக்கின்றன. என் பயணத்தின் வழியில் நான் சகோதர ஆத்மாக்களுக்குத் தேவையான சக்திகளை பகிரும் பாக்கியத்தையும் பெற்றுள்ளேன். நான் ஜோதி புள்ளியாக பூரண குணங்களால் நிரம்பிய தேவதை ஆத்மாவாக இருக்கிறேன். என்னுடைய இந்த ஆன்மீக பரிணாமம் பூரணமடைந்துள்ளது. பாபாவின் முழு துணையுடன் நான் ஆன்மீக முன்னேற்றத்தில் தொடர்கிறேன். ஞான வழியினால் ஆத்மா ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. ஆழ்ந்த அமைதியும் அடைகிறது. பாபா வரதானம். மாஸ்டர் அன்புக் கடலின் ஆன்மீக அனுபூதியை ஏற்படுத்தும் வகையில் இருங்கள். நான் வரதானத்தை என் ஆத்மாவின் நிலையாக ஏற்றுக்கொண்டேன். என் அருகில் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் என்மேல் வீசும் அன்பின் அலைகளை உணர்கிறார்கள். இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பிற்காக ஏங்குகின்றது. சுயநல அன்பால் சோர்ந்த மனங்கள் என் அருகில் வந்தவுடன் உண்மையான ஆன்மீக அன்பின் உயர்தர நிலையை நான் ஒவ்வொரு சிந்தனையிலும் சொற்களிலும் செயலிலும் வெளிப்படுத்துகிறேன். இதுதான் எனது ஆன்மீக மரியாதையும் என் வர்த்தமானத்தின் சாட்சியும். நல்லது.